ஹார்மூஸ் மற்றும் பாப் அல் மண்டப் நீரிணையும் மூடப்பட்டால் வளைகுடா நாடுகளின் மொத்த கச்சா எண்ணெய் போக்குவரத்தும் முடங்கி போகும். அது மட்டும் இல்லாமல் வளைகுடா நாடுகளின் பாலங்கள், மின் நிலையங்கள் மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், விமான நிலையங்கள் போன்றவற்றை ஈரான் தாக்கும் என்றவுடன் வளைகுடா நாடுகளுக்கு வேர்க்க ஆரம்பித்து விட்டது. சவுதி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த போர் நிறுத்தத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது. பாகிஸ்தான் இந்த ரம்மி ஆட்டத்தில் ஜோக்கராக செயல்பட்டுள்ளது. அமெரிக்கா பாகிஸ்தான் என்னும் ஜோக்கரை பயன்படுத்தி சமாதான பேச்சுவார்த்தையில் முடிவை எட்டிவிட்டோம் என்று கூறிக்கொண்டது. இங்கு அமெரிக்காவின் நிலையை நாம் பார்க்க வேண்டும். கடைசியில் பாகிஸ்தான் போன்ற தீவிரவாதத்தை வளர்க்கும் நாடு இந்த போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்காவிற்கு உதவி செய்தது என்பது அமெரிக்கா என்னும் பெரிய அண்ணனின் இமேஜிற்கு ஏற்பட்ட ஒரு இழுக்கு ஆகும். ஈரானின் அனைத்து சரத்துகளையும் ஏற்றுக்கொண்டு ஆலோசிக்கிறோம் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். இது ஈரானின் போர் தந்திரத்திற்கு கிடைத்த வெற்றியே தவிர வேறு எந்த ஒரு ஜோக்கர் நாடுகளுக்கும் இதில் பங்கு இல்லை.